ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆஃபீஸர் ஆன் டியூட்டி ஷாஹி கபீரோட கதையில ஜீத்து அஷ்ரஃபோட இயக்கத்தில் குஞ்சக போபன், பிரியாமணி இவங்களோட நடிப்பில் வெளியான இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செயின் மிஸ்ஸிங் ஆகிடுது. அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு போகிறப்ப பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ரிவெஞ்ச் த்ரில்லரில் வந்து முடியுது. யாரோட செயின் காணா போச்சு, யாரை ரிவெஞ்ச் எடுத்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. பொதுவாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அப்படின்னா ரெண்டு வகையில் இருக்குது. ஒன்று வந்து அந்த சஸ்பெக்ட் யார் அப்படிங்கிறது ஆடியன்ஸ்க்கே கிளைமேக்ஸில் தான் சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த சஸ்பெக்ட் யாருங்கிறது ஸ்டார்டிங்லேயே காமிச்சிட்டு அவங்க மாட்டினாங்களா இல்லையா அப்படிங்கிற சொல்றதான் ரெண்டாவது வகை. இந்த படம் ரெண்டாவது வகைப்பட்டது. அதே மாதிரி அந்த ரெண்டாவது வகையிலும் ஒரு வித்தியாசமான முயற்சி என்ன அப்படின்னா, அந்த போலீஸ் வந்து ஒரு கேங்கை பிடிக்கணும். அந்த போலீஸுக்கு அந்த கேங் யாருன்னே தெரியாது. அந்த கேங்குக்கான அந்த போலீஸ் யாருங்கிறது தெரியும். இந்த நிலையில அவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா, எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறது இந்த படத்துடைய கதை. இந்த படத்தை முழுமையாக ஷோல்டர் பண்ணி கொண்டு போறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஹீரோ சாக்கோ தான். அவர் வந்து எல்லா வகையான எமோஷன்ஸையும் டெலிவர் பண்ற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காரு. அது உண்மையாக அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். பிரியாமணி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிரசன்ஸ் கம்மியாக இருந்தாலும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் வந்து அவங்க நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்டண்ட் கோரியோகிராஃபி பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் மகாநல்ல படம் வந்து நமக்கு ஞாபகத்தில் வந்துட்டு தான் போகும். கதையாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்து பழக்கப்பட்ட கதை தான். பட் இருந்தாலும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிற விதத்தில் இந்த படம் வந்து மாறுபடுது. இந்த படம் நமக்கு இப்போதைக்கு தியேட்டரில் மட்டும் ரிலீஸ் ஆயிருக்கு வித் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட. இந்த படத்தில் வயலன்ஸும் செக்ஷுவல் போட்டிகளும் கொஞ்சம் இருக்கிறதுனால இது வந்து குழந்தைகளுக்கான படம் கிடையாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு இந்த படத்தை பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிங்க. நன்றி.